ஆட்டு மூளை வறுவல் நல்லா காரசாரமாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஆட்டு மூளை நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பிரைனையுமே நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக அப்படி உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது மேலே உள்ள அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இது வந்து நரம்பு மாதிரி இருக்கும், அப்படியே வந்து மூளையை சுற்றி ஃபுல்லாக நரம்பு மாதிரி இருக்கும். இப்படி தண்ணி சேர்த்துட்டு நம்ம கை வச்சு பிரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஒரு 5-6 தாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சின்ன வெங்காயத்தில் தான் இதை செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறதுனால காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆட்டு மூளையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு இதை போட்டு கிண்டக்கூடாது. கிண்டணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இதை தைரியமாக இப்போ நம்ம திருப்பி விடலாம், உடையாது. திருப்பி விட்டுட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காம லைட்டாக தொளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தொளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. சூப்பராக மூளை வறுவல் தயாராகிடும். ரொம்ப எம்மியான மூளை வறுவல் தயாராகிடுச்சு. நீங்கள் எது கூட வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். நல்லா மசாலாவோட எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.